ஓகேவா? ரீடைரக்ஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போறது. ஸோ நார்மலா நம்ம HTML எதை வச்சு எதை பண்ணுவோம்? AHREF வந்து பண்ணுவோம். கரெக்ட். இப்போ 4 பேஜ் கிட்ட பேர் நம்ம ஓகேவா? இப்போ ஹெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெட்டர் காம்பனன்ட் ஓகே, ஹெட்டர்ல ஹோம் அபவுட் சர்வீசஸ் இருக்கா? இதுவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா AHREF வந்து யூஸ் பண்ணிக்கலாம். AHREF ஓகே, இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்தந்த பேஜ் போகிறதுக்கு ஹேஷ்டேக் போடுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு காம்பனண்ட்டாக இருக்கிறதால நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக இந்த காம்பனண்ட் நேம் எழுதலாமா? சரி, HREFனு போட்டிருக்கு. இங்கே கான்டாக்ட்னு இருக்கா? இல்லைன்னா கான்டாக்ட் அப்படின்னு எழுதுறேன். ஸ்லாஷே போட்டுக்கிறேன். ஸ்லாஷ் போட்டு டிஃபால்ட்டாக இருக்கா? இல்லை. கான்டாக்ட் அப்படின்றதுக்கு இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், கான்டாக்ட் பேஜுக்கு போகுது. ஓகேங்களா? ஆனால் எல்லா கண்டென்ட்டும் கிடைக்குது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஹெட்டர் மட்டும் வச்சுக்கிறேன், பேலன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துறேன். ஹோம் பேஜுக்கு எதுவும் தேவையில்லை, அதனால பேக் ஸ்லாஷ் மட்டும் கொடுக்குறேன். அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஹோம் பேஜுக்கு இது கரெக்டாக வந்துருச்சு. கான்டாக்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் வந்த மாதிரி காணும். கான்டாக்ட் பேஜுக்கு கான்டாக்டோடைய இது டேட்டா வரல. ஓகேவா? கான்டாக்டோடைய டேட்டா வரல. ஓகே, பிளாக். ஆனா ஏன் நான் ஸ்லாஷ் போடுறீங்க? சும்மா ஸ்லாஷ் எல்லாமே இருக்கலாம். ஸ்லாஷ் எல்லாமே இதை போடுறேன். சர்வீசஸ் எந்த இடத்துல கால் பண்றதுன்னு இருக்கேன். ஸ்லாஷ்னா நார்மலா URL அப்படின்றது மீனிங், லோக்கல் ஹோஸ்ட். இதுதான் ஸ்லாஷ் அப்படின்றது மீனிங், இதுதான் ஸ்லாஷ் அப்படின்றது மீனிங். அதை நீங்க போடணும்னாலும் அவசியம் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு பேஜ் கிளிக் பண்றேன், அந்த பேஜோடைய டேட்டா நமக்கு வேணும். இப்போ கான்டாக்ட் அப்படின்னு கிளிக் பண்றேன், பிளாக் அப்படின்னு கிளிக் பண்றேன், ஸோ அதனுடைய டேட்டா வேணும். ஆனா நம்ம app.jsxல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹெட்டர் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணிருக்கோம். இருக்கே இது அப்படின்னா எப்படி அது வரும்? கிளிக் பண்ணா அது வரணும். ஓகேவா? இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதை நான் ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணும்போது இங்க ரெஃப்ரெஷ் அப்படின்றது நடக்குது. இங்க வரும் ரெஃப்ரெஷ் அப்படின்றது நடக்குது. ஸோ ரியாக்டை பொறுத்த மட்டும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரெஃப்ரெஷ் அப்படின்றதே நடக்கக்கூடாது. அது கிளிக் பண்ண டேட்டா மட்டும்தான் வரும். எக்ஸாம்பிள், ரெஃப்ரெஷ் ஆகுதா? இது தப்பு. ஓகேங்களா? ஸோ இது ஆகாம எனக்கு டேட்டா வேணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டிஃபால்ட் AHREF யூஸ் பண்ணா நடக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்கேஜஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த பேக்கேஜ் பேர் தான் என்ன அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும். ஓகேவா? இதுக்கு மேல நம்ம ஒரு பேக்கேஜா இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ரியாக்ட் ரவுட்டர் டாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதுதான் அந்த பேக்கேஜோடைய நேம், ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஓகேங்களா? இந்த பேக்கேஜை நம்மளுடைய இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரன்னிங் இருக்கிற அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு Ctrl+C அப்படின்றது கொடுத்துட்டு CLS அப்படி கொடுத்தீங்கன்னா கிளியர் ஸ்கிரீன், NPM I கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். கொடுத்தீங்க அப்படின்னா பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ இதை ஒரு டைம் பார்த்துருவோம் வர்றது காட்டி வந்தாலும் வந்துட்டு ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்றது 7.9.6 அப்படின்ற வெர்ஷன்ல இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே,
ஸோ கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துக்கிறேன். திரும்பவும் என்னுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் என்னுடைய ரியாக்ட் ரவுட்டர் டாம் வந்தாச்சு. ரியாக்ட் ரவுட்டர் டாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணணும். ஓகேவா? எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே போட்டிருப்பாங்க சின்ன சின்னதாக இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கிட்டேன். எனக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஸோ பேக்கேஜஸ் அப்படின்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர பேஜஸ், டாட் வச்சு எடுத்துகிட்டு வரதெல்லாம் நம்ம. ஓகேங்களா? பேக்கேஜஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேயே போடுங்க. ஆனால் கண்டிப்பாக அது அங்கே தான் போடணுமா அப்படின்னா அது நெசசிட்டி கிடையாது. பட் என்னன்னா ஒரு கோடிங் ரூல் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது அவுட்டரில் இருக்கிற எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் எல்லாம் மேலே, நம்ம எழுதுகிற ஃபைல்ஸ் எல்லாம் கீழே. ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நாளைக்கு இன்னும் ஒரு 10 பேக்கேஜ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வெறும் பேக்கேஜஸ் மட்டும் வெளியே இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆகலையா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாம் மேலே போட்டுருக்கும்பா. நாளைக்கு இன்னொரு பேக்கேஜ் நான் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேக்கேஜும் நான் இங்கே தான் இம்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக ஃபைல் வருதுன்னா நீங்கள் இது கீழே போட்டுக்கோங்க. ஏன்னா டாட் வச்சு வரதெல்லாம் 1 by 1 கீழே வரும். இதெல்லாம் மேலே வரும். ஒரு 10 ஃபைல் வந்து பேக்கேஜாக இருந்தால் 10 ஃபைல் மேலேயே வரணும். நம்மளுடைய ஃபைல்ஸ் 100னா இது கீழே வரட்டும்ங்கிறது. ஓகேவா? மேலே ஒன்று, நடுவில் ஒன்று, 52வது இடத்துல இம்போர்ட் பேக்கேஜ் ஒன்று, அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. நல்லா இருக்காது. ஓகேண்ணா. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரௌஸ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரௌஸ் ரவுட்டர் இதெல்லாம் போட்டு வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உன்னுடைய ஆப்பில் ரவுட்டர்னா ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்னா ப்ரௌசருடைய ரவுட்டர். ஒரு பேஜுக்கும் இது ரீடைரக்ட் ஆக போகுது இல்லை, அந்த விஷயம் தான். ஓகேவா? ஸோ எழுதுகிற கோடு எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ளார தான் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ளார தான் இது இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணிட்டு app.js. இப்போ செக்மெண்டேஷன் தேவை கிடையாது. ஏன்னா பேரண்ட் தான் ஒருத்தன் வந்துட்டாங்க. இது எல்லாமே இதுக்குள்ளார ஹெட்டர் வந்து இதுக்குள்ளார இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாமே இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சு. நெக்ஸ்ட் ரவுட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது ரவுட். இது என்னென்ன கதை அப்படின்னா நம்ம மல்டிபிள் ரவுட்ஸை எடுத்துட்டு வரணும். ஓகேவா? அதை குரூப் பண்றதுக்கு ரவுட்ஸ் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருவாங்க. ரொம்ப சிம்பிள். ப்ரௌஸ் ரவுட்டர் அப்படின்னா கிளைண்ட் சைடு. ஓகேங்களா? ரவுட்டர் எல்லாத்தையுமே கேட்சி பண்ணி வச்சு. ஓகேங்களா? ரவுட்ஸ் இதுக்குள்ளார தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்னென்ன ரூட் அப்படின்றத இங்க நம்ம ஓகேவா? இப்ப என்னுடைய பாத் வந்து பேக் ஸ்லாஷா இருந்துச்சுன்னா நான் என்ன ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்றேன் அப்படின்னா ஹெட்டர் பேஜ் வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஹெட்டர் பேஜ் வரணும். என்னுடைய பாத்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா இல்ல எனக்கு ஹெட்டர் எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா புரியுதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திரும்ப சொல்லித்தரேன். இதை நான் வெளியே எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். ரவுட்டர் கணக்கே நான் போல. ஓகேவா? எம்டியா விட்டுருக்கேன். எம்டியா விட்டுட்டு இந்த ரவுட்டர் இந்த ஹெட்டர் ஒன்று போட்டோமா இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். footer.js. இப்படின்னு நான் போடுறேன்.
ஓகேவா. ஃபூட்டரையுமே நான் இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நான் திரும்பவும் சொல்லித்தரேன். இப்ப ஹெட்டரும் ஃபூட்டரும் ரவுட்ஸ்குள்ளேயே தேவை கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். மீனிங் என்ன அப்படின்னா, அதுதான் எல்லா பேஜுக்குமே தேவையே. ஹெட்டர் ஃபூட்டருக்கு அப்படின்றது எல்லா பேஜுக்கும் தேவை. அப்ப எது நமக்கு வேணும் அப்படின்னா, கிளிக் பண்ண ஓகேவா, கிளிக் பண்ண அந்த நடுவுல இருக்கிற டேட்டா தான் வேணும். எக்ஸாம்பிள் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ரூட் வந்து நான் எழுதுறேன். எம்டி இதுவா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, ஃபர்ஸ்ட் யூஆர்எல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன இதை கால் பண்றேன் அப்படின்னா, இந்த பேனரை கால் பண்றேன். பாருங்க, இங்க பாருங்க, பேனர் வந்துருச்சு, ஃபூட்டர்ல இது இருக்கு, ஹெட்டர்ல இது இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரூட் வந்து பேக் ஸ்லாஷா இருந்தா இந்த எலமெண்ட்டை கால் பண்ணு அப்படின்னு எழுதுறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கான்டாக்டா இருந்துச்சுன்னா, ரூட்டோடைய பாத் வந்து கான்டாக்டா இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்டை கால் பண்ணு அப்படின்னு எழுதுறேன். போறோமா, கான்டாக்ட் ஃபார்ம் வந்துருச்சு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஹெட்டர் ஃபூட்டர் மட்டும் ஸ்டாட்டிக்கா இருக்கு. இப்போ ஹோம் கிளிக் பண்ணா ஹோம் போயிடுது, கான்டாக்ட் கிளிக் பண்ணா கான்டாக்ட் போயிடுது. அது ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு என்னன்னா இதுன்ட்டு. ஹெட்டர் ஃபூட்டர் மட்டும் அப்படின்னா, ஹெட்டரையும் ஃபூட்டரையும் நான் எங்க எழுதியிருக்கேன் அப்படின்னா காமனா வெளியே இருக்கேன், ரவுட்ஸுக்கு வெளியே. ஏன்னா என்னுடைய எல்லா ரவுட்ஸுக்கும் ஹெட்டரும் ஃபூட்டரும் வேணும் அப்படின்றது தான் இதனுடைய மீனிங். புரியுதா? யாருக்கா புரியலையா? புரியல அப்படின்றவங்க இப்பயே கை தூக்குங்க. பாப்போம். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு? புரிஞ்சுண்ணா. சந்தோஷம். ஓகேங்க, சிம்பிள். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரியாக்ட்ல ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறதுக்கு நான் பாக்குறேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்றேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை யூஸ் பண்றதுக்கு அவங்களுடைய பேக்கேஜுடைய இதில் போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி போட்டிருக்கான், இம்போர்ட் பண்ணிக்கோங்க, நோட் தட் வி நீட் இம்போர்ட் ப்ரௌஸ் ரவுட்டர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதை அடிச்சிருக்கேன். நான் எடுத்து போட்டாச்சு. ரைட். இப்போ ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ளார ரவுட்ஸ் அப்படின்றது இருக்கு. அதுல என்னென்ன ரவுட்டு போகணும் அப்படின்றத இது கேட்ச் பண்ணி வச்சு. ஓகேவா. ஸோ பாத் வந்து பேக் ஸ்லாஷா இருந்துச்சுன்னா ஹோம் யூஆர்எல், அபோட்டா இருந்தா அபோட், கான்டாக்டா இருந்தா கான்டாக்ட். ஸோ நமக்கும் அப்படிதான் ஒர்க் ஆகுது. ஆனா இது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஒர்க் ஆகுறதெல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுது, ஆனா பேஜ் எகுருது, பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகுது. அப்ப ரியாக்டோடைய கோலை அச்சீவ் பண்ணல. பாருங்க, ரெஃப்ரெஷ் ஆகுது. அது கிடையாது இல்ல, ரியாக்ட்னு வரும்போதே நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி இருந்தோம்னா ரெஃப்ரெஷ் ஆகக்கூடாது. அப்ப நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாம் யூஸ் பண்ணது தப்பானா, ரவுட்டர் டாம் யூஸ் பண்ணது கரெக்ட். நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, லிங்க் டூன்னு யூஸ் பண்ணியிருக்கணும் கிளிக் பண்ணும்போது. ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ இங்க வந்தாச்சு. ஓகே, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணும்போது ஏன் இது எகுறுது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, ஹெட்டர்ல நம்ம href யூஸ் பண்ணிருக்கோம். href அப்படின்றது டிஃபால்ட் HTML உடைய எலமெண்ட். அப்ப அது என்ன பண்ணும்னா, பேஜை ரெஃப்ரெஷ் தான் பண்ணும். ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பேக்கேஜஸ் இருக்குல்ல, லிங்க் டூன்னு ஏதோ போட்டிருந்தாங்க, அதாவது நேவிகேஷனுக்கு லிங்க் டூன்னு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேவா. இப்போ ஹோம்ல நம்ம என்ன செய்யணும்னா, ahrefக்கு பதிலா லிங்க் டூன்னு யூஸ் பண்றோம். அப்ப ahref அப்படின்றது நம்ம ரியாக்ட்ல நெகி. ஓகேவா, இது மட்டும் தானே இருக்கு.
இப்போ நான் இதை எடுத்துட்டு வந்து லிங்க் டு அப்படின்னு போட்டேன். இப்போ நமக்கு ஒரு எரர் கிடைக்கும். எங்கடா ஓகே எரர் வந்துருச்சு. என்ன எரர் அப்படின்னா லிங்க் டு போட்டாச்சு. ஆனா இந்த லிங்க்கும் டூவும் போட்டதுக்கு அப்புறமும் லிங்க் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. அதாவது இந்த இடத்துல லிங்க்ன்றதை டிஃபைன் பண்ணல அப்படின்னு வருது. என்னன்னா அப்படின்னா இங்க யூஸ் பண்ணிருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே நமக்கு தெரியுது. செக்ஷன் H1 எல்லாமே. இந்த லிங்க் எங்க இருந்து வருது? ஆனா நம்ம தான் இது பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோமேனா இன்ஸ்டால் பண்ணதை இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை எடுத்துட்டு வந்துடுறேன். லிங்க் தானே வேணும், ரவுட்னா ப்ரௌசருக்கு தானே, இந்த இதுக்கு தேவை. இப்போ லிங்க் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ லிங்க் அப்படின்றது இங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரர் வராது. இப்போ அந்த எரர் வரல. சரி இப்போ ரெஃப்ரெஷ் ஆகாம வருமா அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகுதா? ரெஃப்ரெஷ் ஆக வாய்ப்பு இல்லை. ரெஃப்ரெஷ்ஷே ஆகாது. அங்கே பாருங்க கண்டென்ட்டு டக்கு டக்குன்னு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த இடம் ஜர்க் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ஆகாது. புரியுதா புரியலையா? இதுக்கு முன்னாடி ஏஹெச்எஃப் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1-2 டைம் சொல்லி கொடுக்குறது தப்பு கிடையாது. புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தப்பு. இப்போ நான் ஹோம் கிளிக் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் ஆகுது. கான்டெக்ட் கிளிக் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ். இந்த இடத்த மட்டும் பாருங்க, ஹோம் ஆகுது. இதுவே என்னடா சரிதான், இது தேவையில்லாதது தான் இதெல்லாம். அதனால இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றது, வித்தவுட் ரெஃப்ரெஷிங் கண்டென்ட் வந்து நமக்கு ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜ் அழகா வந்தாச்சு. ஓகே ஓகேண்ணா. ஓகே.